வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஸ்ரீ பகவானுவாச்ச சத்வம் ரஜஸ்தம இதி குணா புத்தேர்ன சாத்மனஹ சத்வேனான்யதமௌ ஹன்யாத் சத்வம் சத்வேன சைவ ஹி. பகவான் கிருஷ்ணர் உத்தவருக்கு தத்துவங்களை எல்லாம் உபதேசம் பண்ணுகிறார். அதில் முக்கியமான பகுதியாக இந்த ஹம்சகீதை இருக்கிறது. பகவான் அவருக்கு கூறுகின்ற விஷயத்தின் இந்த ஸ்லோகத்தின் சாரம், ஆத்மா நிர்குணமானது, ஆத்மா குணரகிதமானது, ஆத்மா குணங்களை கடந்தது. ஆனால் மனம், புத்தி இவைகள்தான் குணங்களோடு கூடியது. அனாத்மா சகுணஹ, ஆத்மா நிர்குணஹ. அனாத்மா எல்லாம் சகுணம். சகுணம் மாத்திரமில்ல, 1008 குணம் இருக்குதுக்கு. அதை பிரித்தோமான, மூன்றாக பிரித்தோமான சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு மூன்றாக அந்த குணங்களை எல்லாம் பிரித்து நாம் எடுத்துக்கிறோம். சாதாரணமாக ஜனங்களுக்கு சத்வகுணம் ரொம்ப குறைவு, ரஜோகுணமும் தமோகுணமும் அதிகமாக இருக்கிறது. இந்த ரஜோகுணம், தமோகுணம் அல்லது சத்வகுணத்தோடு இருப்பது மனதினுடைய ஸ்வபாவம், மனதினுடைய ஸ்வரூபம். ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் இது அல்ல. நான் என்ற சொல்லுக்கு இலக்காக உண்மையில் குணங்கள் இல்லை. நான் என்ற சொல்லுக்கு நான் குண்டாக இருக்கிறேன், நான் கருப்பாக இருக்கிறேன், நான் சிகப்பாக இருக்கிறேன், நான் ஆணாக இருக்கிறேன், நான் பெண்ணாக இருக்கிறேன், எனக்கு பசிக்கிறது, எனக்கு தாகமாக இருக்கிறது, நான் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், இப்படின்னெல்லாம் நாம் விவகாரம் பண்ணுறோம். இதெல்லாம் குணங்களோடு நம்மளை சேர்த்துக்கிறோம். ஏனென்றால் நமக்கு அனுபவங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அனுபவங்களை கவனிக்கின்ற நாம் மாறாதவர்களாக இருக்கிறோம். அதுதான் உண்மை. ஆனால் அறியாமையினால் அனுபவங்களோடு நம்மை பின்னி பிணைத்துக் கொண்டு நாமே அந்த நிகழ்ச்சிகளாக நம்மை அதற்கு மாற்றிக்கொண்டு விடுவதால் வாழ்க்கையில் நிம்மதி என்பது இருப்பதாகவே தெரிவதில்லை. எனக்கு நிறைய பணம் இருக்கிறது, எனக்கு பணமே இல்லை. எனக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறது, எனக்கு குழந்தைகளே இல்லை. இப்படி எனக்கு பதவி இருக்கிறது, பதவி இல்லை. எல்லாம் அனாத்மாவினுடைய தர்மங்கள். ஆத்மாவுக்கு பணமோ காசோ குழந்தையோ குட்டியோ ஒன்றும் தேவையில்லை, கிடையாது. எல்லாம் மாயையினுடைய காரியங்களால தான் இதெல்லாம் இருக்கிறது. அது தெரியாமல் நாம் எல்லாரும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம்.
நம்ம கவலைப்படுறதுக்கு காரணம் இதை பற்றின ஞானமே இல்லாததுதான். இந்த ஞானம் நமக்கு நன்றாக இருந்ததுன்னு சொன்னா நாம கவலைப்படவே மாட்டோம். இந்த ஞானம் இல்லாத காரணத்தினால்தான் நம்ம எல்லாரும் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கோம். உலகத்துல எல்லாம் தேவைதான். ஆனா இந்த உலகம் உண்மையானது கிடையாது. நாமளும் இந்த உலகத்துல ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டோம். அதை மறந்துடுறோம். நாம எல்லாரும் மறந்துடுறோம். அது இப்பதான் வந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதுக்குள்ள இது நமக்கு சொந்தமாயிட்டு தான் என்ன, நமக்கு என்னமோ இது ரொம்ப சாஸ்வத மாதிரி நினைத்து கொண்டு, உடம்பையும் ரொம்ப உண்மையா நினைத்து கொண்டு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்பி நம்பி எதை நம்பணுமோ அதை நம்பாம, நம்பக்கூடாத நம்பி மோசம் போயிடும். சாஸ்திரங்கள் எல்லாம் அதுல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு தான் இருக்கு. சாஸ்திரம்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து நம்மை காப்பாற்றுவது எதுவோ அதுக்கு பேர் சாஸ்திரம்னு பேர். நல்ல விஷயங்களை எல்லாம் அம்மா மாதிரி தாய் மாதிரி எடுத்து சொல்லி நம்மை துக்கமே இல்லாம நம்மளை காப்பாற்றுறது தான் சாஸ்திரத்தோட வேலை. சாஸ்தி அப்படின்னா டீச்சிங் அப்படின்னு அர்த்தம், உபதேசம் அப்படின்னு அர்த்தம். திரம் அப்படிங்கிற வார்த்தை காப்பாற்றுவது அப்படிங்கிறத குறிக்கிறது. திராயத்தே நேஹாபிக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மஹதோ பயாத். பெரிய பயத்துல இருந்து நம்மை காப்பாற்றுவது சாஸ்திரம். ஆனா நமக்கு சாஸ்திரத்து மேல நம்பிக்கையே வரமாட்டேங்குது. அதை தவிர எதெல்லாம் நம்பக்கூடாதோ அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம். சாஸ்திரத்தை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும். சாஸ்திரம் படிச்சுண்டே. அதனால சாஸ்திரத்து மேல இவ்வளவு நம்பிக்கை இல்லை, அவ்வளவு ஆழ்ந்த நம்பிக்கை வேணும் நமக்கு. அதனால பகவானுக்கே தர்ம சாஸ்தான்னு உட்கார்ந்துருக்காரு அவர். சாமியே சரணம் ஐயப்பா, சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றது இல்லை. அதனால அவர் பேரே தர்மசாஸ்தா. தர்மசாஸ்தான்னா என்ன அர்த்தம்? தர்மத்தை உபதேசம் பண்றவர்னு அர்த்தம். சாஸ்தானா டீச்சர். சாஸ்தானா குருவுக்கு இன்னொரு பேரு சாஸ்தா. சாஸ்தா என்ன பண்றார்? சாஸ்திரத்தை உபதேசம் பண்றார். சாஸ்தா சாஸ்திரம் சாஸ்தி. சாஸ்தா சப்ஜெக்ட், சாஸ்திரம் ஆப்ஜெக்ட், சாஸ்தி வெர்ப். சாஸ்தா சாஸ்திரம் சாஸ்தி. சாஸ்தா குருவானவர், சாஸ்திரம் சாஸ்திரத்தை, சாஸ்தி உபதேசம் பண்றார். நம்ம சாஸ்திரம்னா என்னன்னு தெரியாம இருந்துட்டு இருக்கோம். சாஸ்திரம்னா எதுக்கு இதை சொன்னேன்னு சொன்னா, சாஸ்திரம் நம்மை இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை காப்பாற்றுகிறது. ஆகையினால இந்த விவரம் தெரியாதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? சத்வகுணத்தோடையும் ரஜோகுணத்தோடையும் தமோ குணத்தோடையும் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு, குணத்தோட நம்மளை சேர்த்துக்கொண்டு நாம துன்பப்படுறதும் இல்லாம அடுத்தவங்களையும் துன்பப்படுத்தி கொண்டு, தேசத்துக்கே துக்கத்தை கொடுத்து கொண்டு, உலகத்துக்கே துக்கத்தை கொடுத்து கொண்டு இருக்கும். ஆனா சாஸ்திரம் படிச்சா நமக்கும் துக்கம் போயிடும். அது மாத்திரம் இல்லை, படிச்சா மாத்திரம் இல்லை, படிச்சு அதை புரிந்து கொண்டு அதுக்கேற்றபடி நாம விவகாரம் பண்ணினோமே ஆனால் நமக்கும் க்ஷேமம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் க்ஷேமம், உலகத்துக்கே க்ஷேமம். ஆகையினால கிருஷ்ணர் சொல்லுகிறார், இந்த ஞானம் நமக்கு வேண்டும் என்றால், எந்த ஞானம்? நான் எந்த குணங்களும் இல்லாதவன், நான் எந்த குணங்களும் இல்லாதவன். குணங்கள் அனைத்தும் என்னை சார்ந்து இருக்கின்ற மனத்தை சேர்ந்தவைகள்.
குணங்கள் அனைத்தும் என்னை நான் மனத்தை சார்ந்து இருக்கல, ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்குதான் இந்த வார்த்தையை சொல்றேன். குணங்கள் அனைத்தும் என்னை சார்ந்திருக்கின்ற மனத்தை சார்ந்தவைகள், சேர்ந்தவைகள். நான் நிர்குணமான ஆத்மா. அகம் குண அதீதஹா. அப்படிங்கிற இந்த ஞானம் நமக்கு மனசுல திருடமாக வர வேண்டும் என்றால் முதல்ல படிக்கணும், குருமுகமாக சாஸ்திரத்தை படிக்கணும். ஆனா அது படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய தகுதிகள் வேணும். அப்படி தகுதிகள் இல்லைன்னு சொன்னா நமக்கு அந்த ஞானமே விளங்காது. ஒருவேளை தப்பித்தவறி விளங்கினாலும் நிற்காது. நூதன விவேகி உள்ளம் நுழையாது. நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருஷனாமே என்கிறது கைவல்ய நவநீதம். நீ புதுசா போய், சில பேருக்கு இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி இருக்கும், அவங்க அதை வைத்துக்கொண்டு ஒருவேளை புரிந்து கொள்ளலாம். நூதன விவேகி உள்ளம் நுழையாதுங்கிறார். சாதாரணமா நுழையாது. நுழையும் ஆகில் ஒருவேளை புரியுதுன்னு சொன்னா, புரிஞ்சு நிற்குதுன்னா ரொம்ப முக்கியம். புரிந்து அந்த ஞானம் நிற்கிறது என்றால் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருஷனாமே. சங்கராச்சாரியார் விவேக சூடாமணியில சொல்ற வார்த்தையை அப்படியே கைவல்ய நவநீதத்தில் அவர் சொல்றார். பூத ஜென்மங்கள் கோடி ஜென்மாவில பண்ண புண்ணியம் இல்லைன்னா புரியாதுங்கிறார் இந்த விஷயம். ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் தஸ்மாத் பும்ஸ்துவம் ததோ விப்ரதா தஸ்மாத் வைதிக தர்ம மார்க்க பரதா வித்வத்வமஸ்மாத் பரம் ஆத்மானாத்ம விவேச்சனம் ஸ்வனுபவோ பிரம்மாத்மனா சம்ஸ்திதிஹி முக்திஹி ந சதகோடி ஜன்ம சுகிருதைஹி புண்ணியைஹி வினா ந லப்யதே. எத்தனையோ புண்ணியம் பண்ணாதான் இந்த ஞானம் நமக்கு மனசுல விளங்கும். இல்லாட்டி இந்த அப்பனா சுவாமி விளங்காம நாங்க இங்க கிளாஸ்லயே உட்கார்ந்து இருக்கோமே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ஆனா அதுதான் முத நாளே சொல்லிட்டேன், விளங்கலைனாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல உட்கார்ந்து தூங்கினீங்கன்னா கூட ஒரு புண்ணியம் கண்டிப்பா வரும். தூங்காம இருந்தா நல்லது, தூங்கினாலும் தப்பு இல்லை, புண்ணியம் கண்டிப்பா உண்டு. அதுக்காக கஷ்டப்பட்டு இங்க வந்தாலும் தூங்குவோம். தூக்கம் வராம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. அட்லீஸ்ட் கிளாஸ்னால தூக்கம் கிடைக்குதுன்னா அது பெரிய விசேஷம் தான். டாக்டர்ஸ் எல்லாம் கூட சஜஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு தூக்கம் இல்லைன்னா அந்த சுவாமிஜி கிளாஸ் எடுக்கிறார், போய் அங்க உட்காருங்க, நல்லா தூக்கம் வந்துடும். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஞானம் நமக்கு நன்றாக வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சத்வகுணம் அதிகமாகணும். சத்வகுண ஆதிக்கம். ஆதிக்கம்னா அதிகத்தன்மைன்னு அர்த்தம். தமிழ்ல ஆதிக்கம் ஆதிக்கம்ங்கிறாங்க, ஆதிக்கியம் ஆதிக்கம். சத்வகுண ஆதிக்கம் அதிகமான உட்கார்ந்து பொறுமையா கேட்க முடியும். நான் இப்படி ஒரு மணி நேரம் பேசினா கூட பொறுமையா கேட்க முடியும். பகவான் கீதைன்னு சொல்றார், யதா ஹினேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வனுஷஜ்ஜதே. இல்ல, சர்வசங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோச்யதே. அப்பதான் மனசு குயட் ஆகணும்னா நிறைய, அதுக்குதான் பூஜை முதல்ல பண்றோம். கோயில பூஜையெல்லாம் பண்ணிட்டு எதுக்கு இங்க வரணும்னா சத்வகுண ஆதிக்கிய பிராப்தி அர்த்தம். தியானம் பண்ணிட்டு எதுக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறோம்னா சத்வகுண ஆதிக்கிய பிராப்தி அர்த்தம். எல்லாம் ப்ரிப்பரேஷன், அஸ்திவாரம் போடுறது. அப்ப சத்வகுணத்தையும் ஜெயிக்கிறதுக்காக வேண்டி சத்வகுணத்தை நன்றாக அபிவிருத்தி பண்ணணும். அது கிருஷ்ணர் சொல்றார், சத்வகுண அபிவிருத்தி ஆகிச்சுன்னு சொன்னா ரஜோகுணமும் தமோ குணமும் குறைஞ்சு போயிடும். இருக்கவே இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை, ரொம்ப குறைஞ்சு போயிடும்.
குவான்டிட்டி கம்மியாயிடும். சத்துவத்தோட குவான்டிட்டி அதிகமாகணும். ஆக சத்வேன அந்யதமௌ ரஜஸ்தமௌ ஹன்யாத் சத்வம் சத்வேன செய்வஹி. அப்புறம் சத்துவகுணத்தையும் இந்த ஞானத்தை பெற்று வெல்ல வேண்டும். சத்துவகுணத்துக்கு அடிமையாக கூடாது. அதைத்தான் கிருஷ்ணர் முதல் ஸ்லோகத்தில் சொன்னார். முதல் ஸ்லோகத்தில் முதல் வரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு விளக்கம் தான் இனி வரப்போற அத்தனை ஸ்லோகங்களும் ரொம்ப முக்கியமானது. முக்குணங்கள் புத்தியை சார்ந்தவைகள். அது நான் என்று சொல்லப்படுகின்ற, நான் என்ற சொல்லுக்கு இலக்காக இருக்கின்ற சுத்தமான ஆத்மாவுக்கு அந்த குணங்கள் என்பது இல்லவே இல்லை என்பது முதல் ஸ்லோகத்தினுடைய முதல் வரியினுடைய கருத்து. எனவே ஒருவன் என்ன பண்ண வேண்டும் என்றால், இந்த ஞானத்தை பெறுவதற்காக சத்துவகுணத்தை நன்றாக வளர்த்தி கொண்டு மற்ற 2 குணங்களையும் வெற்றி கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அந்த சத்துவகுணத்தையும் ஞானத்தை பெற்று, நான் குணங்களை கடந்தவன் என்கின்ற ஞானத்தை பெற்று அந்த சத்துவகுணத்தையும் வென்றுவிட வேண்டும். அப்படி வென்று விடுவதால் தான் மனிதனுக்கு நிலையான அமைதி என்பது கிடைக்கிறது என்பது சாஸ்திரங்களுடைய சித்தாந்தம். ஹோல் கர்ம காண்டம் எதுக்காக இருக்குன்னா சத்துவகுணத்தை விருத்தி பண்றதுக்காக இருக்கு. சத்துவகுணத்தை நன்றாக விருத்தி பண்ணுவதற்காக இருப்பது வேதத்தினுடைய கர்ம காண்டம். சத்துவகுணத்தையும் வெற்றி கொள்ள செய்வது ஞான காண்டம். சத்துவகுணத்துக்கும் அடிமையாகாமல் நம்மை நிர்குண பிரம்மனாக நம்மை உணர வைப்பது ஞான காண்டம். கர்மகாண்டம் மனிதனை நல்லவனாக்குகிறது. தீய தன்மையிலிருந்து நல்லவனாக தத்துவ கர்மகாண்டம், வேதத்தினுடைய கர்மகாண்டம் ஆக்குகிறது. நான் நல்லவன் என்கின்ற அகங்காரத்தையும் ஞானமானது நீக்கிவிடுகிறது ஞான காண்டம். நான் நல்லவன், நல்லவற்றையே நான் விரும்புகிறேன் என்று நல்லவற்றிற்கும் அடிமையாக இருக்கின்ற ஒரு தன்மையை ஞான காண்டம் நீக்கிவிடுகிறது. இந்த உலக வாழ்க்கைக்கு என்றும் நன்மை தேவை. ஆனால் ஒரு தனி மனிதனுக்கு நன்மைக்கு அடிமையாவதும் ஒரு வகையான பந்தம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மம், தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இந்த உலக வாழ்க்கைக்கு நன்மை என்பது மிக மிக அவசியம். தர்மம் என்பது சொசைட்டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா தனி மனிதனுக்கு ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தனி மனிதனுக்கும் தர்மம் ரொம்ப முக்கியம். தர்மம் சொன்னா இந்த இடத்துல சத்துவகுணத்தை பத்தி பேசுறேன். தர்மம், சத்துவகுணம், நன்மை எல்லாம் ஒரே அர்த்தத்துல தான் நான் பேசுறேன். இந்த நன்மைக்கு நாம அடிமையாக இருந்தால்தான் உண்மையான மோட்சம். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே. இதெல்லாம் எதுக்காக இருக்குன்னா, இறைவன் நன்மை தீமை இரண்டையும் கடந்தவன். ஆத்மா நன்மை தீமை இவைகளுக்கு அப்பாற்பட்டது. தீமையையும் நன்மையையும் அறிவது எதுவோ அது ஆத்மா. ஆத்மாவினிடம் நன்மையோ தீமையோ எதுவும் இல்லை. இது சுத்த ஆத்மா, அது அசுத்த ஆத்மான்னு கிடையாது. இது சுத்த மனசு, அது அசுத்த மனசுன்னு தான் இருக்க முடியுமே தவிர ஆத்மாவில் சுத்தமோ அசுத்தமோ கிடையாது. வேதம் என்ன சொல்லுகிறது? சுத்தமபா பவித்தம்.
இஹைவ தைர்ஜித சர்கஹ ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாக. எத்தனை உத்தமமான வாக்கியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஆகையினால ஆப்போசிட்ஸ் பியாண்ட் தி ஆப்போசிட்ஸ் சொல்லணும். எந்த இருமைகளை கடந்தது ஆத்மா, ஆத்மாவா இருந்தாலும் சரி, இறைவனாக இருந்தாலும் சரி, இருமைகளை கடந்தது ஆத்மா. நாம யாரு? இருமைகளை கடந்தவர்களா, இருமையில் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படுபவர்களான்னா அவங்க புத்தியை பொறுத்தது. வேதாந்தம் புரிஞ்சுதுன்னு சொன்னா அகம் நிர்த்வந்த்வஹ, அகம் நிர்த்வந்த்வஹ. நிர்த்வந்த்வஹன்னா அர்த்தம் இருமைகளுக்கு அப்பாற்பட்டவன். இல்ல இந்த விஷயம் புரியலன்னா அகம் துவந்துவஹா, துவந்துவத்துக்கு அடிமையானவன். துவந்துவம்னா இருமைன்னு அர்த்தம். பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் சொல்றாங்க இல்லையா, இதுக்கு அதுல சிக்கிக்கின்றவங்க நாமெல்லாம். தரித்திரம், தனம், அதுக்கு அடிமையானவங்க. சாதாரணமா ஜனங்கள் எல்லாம் ஒன்றும் பணத்துக்கு அடிமை, இல்லாட்டி ஏழையா இருப்பான், இல்லாட்டி பணக்காரனா இருப்பான், இல்லை படித்தவனா இருப்பான், படிக்காதவனா இருப்பான். ஏதாவது இதுலேயே மாட்டின்னு இருப்போம். இன்னும் உயர்ந்த வேதாந்தத்தை பார்க்கிற பொழுது சாஸ்திரம் சொல்லுகிறது, ஆத்மா ஞானம் அஜானம் இரண்டுக்கும் அப்பாற்பட்டது. அந்த ஞானத்தை கொடுக்கறதா சாஸ்திரம். உண்மையிலே ஆத்மாவுக்கு அஜ்ஞானம் கிடையாது. அஜ்ஞானம் இருக்கிறதுங்கிறது ஒரு தோற்றமே. ரொம்ப ஹெவி, நான் அப்புறம் சொல்றேன். கொஞ்சம் படிச்சிருந்தா இது ஒன்றும் ஹெவி கிடையாது. இருந்தாலும் ஆகையினால இருமைகளை கடந்தது ஆத்மா, ரிலேட்டிவ கடந்தது. அது அப்சல்யூட், ஆத்தியந்திகம். அது ஆபேட்சிகம் கிடையாது, ஆத்தியந்திகம், ரிலேட்டிவ் கிடையாது. அப்சல்யூட் ரியாலிட்டி. அப்சல்யூட் ரியாலிட்டி அது எப்பவுமே ஆப்போசிட்ஸ அப்பாற்பட்டது, இருமைகளை கடந்தது. பாரமார்த்திக சத்தியம் நிர்த்வந்த்வம். பாரமார்த்திகமான சத்திய வஸ்து, பாரமார்த்திகம்னா அப்சல்யூட்னு அர்த்தம். அது இருமைகளை கடந்தது. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சத்வகுணத்தை, அதுதான் கடைசியில சொல்றார், சத்வம் சத்வேன செய்வகி. இந்த சத்துவத்தையும் நாம சத்துவத்தினால ஜெயிக்கத்தான் வேணும். அப்பத்தான் ஏன் கிருஷ்ணர் இதை சொன்னார்னு சொன்னா, அப்பத்தான் மனிதனுக்கு உண்மையாக அவனுக்கு வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற முடியும். இல்லாட்டி என்ன ஆயிடுவான், நல்லதுக்கு அடிக்ட் ஆயிடுவான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க நல்லவங்க, அவங்களுக்கு இன்னொருத்தர் கொஞ்சம் தப்பு பண்ணா தாங்க முடியாது. அது ஒரு வகையான பந்தம். அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர்ஸ் அது ஒரு வகையான பந்தம். உனக்கு எப்படியோ துக்கம் வருது இல்லை, துக்கம் அனுபவிக்கணுங்கிறது வந்தாச்சு. அவன் இப்படிலாம் இருக்காங்களே சுவாமிஜி, இப்படியுமா உலகத்துல இருப்பாங்க, இப்படியும் தான் இருப்பாங்க, அதான் பார்த்துட்டு இருக்கு. இப்படியும் தான் இருப்பான்னு என்ன கேட்டேன்னு சொல்றது, அங்க பார்த்துட்டு தானே இருக்கேன். ஏன் சுவாமின்னா ஏமியோ எக்கடாவோ என்னவோ யாருக்கு தெரியும். ஒரு தமாஷா ஒரு இது சொல்லுவாங்க. ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா, அவங்க அம்மா அப்பா பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கண்ணு தெரியாத பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம் அந்த பையனுக்கு. நிறைய கோடீஸ்வர பிரபு. அதெல்லாம் சும்மா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறம் நீ எப்படி வேணா இருக்கலாம்ப்பா, நீ பொண்ணுக்காக வேண்டி கல்யாணத்தை பண்ணிவிடுவோம், நாம பணத்துக்காக வேண்டி, பொண்ணுக்காக இல்லை பணத்துக்காக வேண்டி கல்யாணத்தை பண்ணுவோம் அப்படின்னா. அந்த பையனுக்கு பாவம் அம்மா அப்பா சொல்லையும் மீற முடியல,
அந்த கல்யாணத்தில் இஷ்டமும் இல்லை அவனுக்கு. அப்புறம் அந்த ஹோமம் செய்கிறப்போ அந்த புரோகிதரை பார்த்து சொன்னானா, அர்த்தஸ்வாஸ்யம், பொண்ணுக்கு சரியாக காதே கேட்க மாட்டேங்கிறது அப்படின்னா, 90 ரொக்கம் நிறைய கொடுத்துருக்கான் பணம் எங்கள் அப்பாவுக்கு, பொடுசு மட்டம் பார்க்கவும் நன்னா இல்லை, நேத்திரம் பின்னம் கண்ணோ போச்சுன்னா, இது ஏமி துக்கம்னா. அவர் பார்த்து அந்த புரோகிதரை பார்த்து அவர் சொன்னார், ஓம் பிராரப்த கர்மன இதம் நமமா ஸ்வாஹா, பண்ணு ஹோமத்தை பண்ணு, ஓம் பிராரப்த கர்மம் எனக்கு என்னப்பா பண்ண, நான் என்ன பண்ண முடியும். அது மாதிரி எதுக்கு இதை சொல்றேன்னா, ஏன் அவன்லாம் இப்படி பண்றான்னா நமக்கு என்ன தெரியும். ஒன்னொன்னு ஒரு விதமா இருக்கிறது தான் உலகம். அது ஏன் அவங்க இப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க. நிறைய பேருக்கு தான் நல்லவன் ஆயிட்டோங்கிறதுக்காக ஊரே நல்லவன் ஆயிட முடியுமா என்ன? அப்படி ஆகுமா என்ன? இந்த உலகம் ஒரு நாள் நடக்காது. ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, நீங்க அதர்மமா நடக்கக்கூடாது, முக்கியமான பாயிண்ட். 2வது பாயிண்ட், அதர்மமாக நடக்கிறவங்களை கண்டு வெறுக்கக்கூடாது, வெறுக்கவே கூடாது, கோபப்படக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா நீங்க அவஸ்தைப்படுவீங்க. நான் என்ன பண்றது, உங்களுக்கு அவஸ்தையே பரவாயில்லை, இதை புரிஞ்சுக்கிறத விட எங்களுக்கு அந்த அவஸ்தையே பரவாயில்லை அப்படின்னா படுமனமே பட வேண்டாம். நம்ம ஒன்றும் வழி பண்ண முடியாது. சுவாமிஜி கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்களேன், இப்படி இல்லாம சொல்றது அப்படி நீங்க சொல்லலாம். ஆசீர்வாதம் பண்ண முடியாது, நீங்க தான் யோசிக்கணும். யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தியை கொடுக்கலாமே தவிர, அதுக்கு வழி பண்ணி கொடுக்கலாமே தவிர, நீங்க அதை யோசிச்சு கடைப்பிடிக்கணும், சிந்திக்கணும். ஆகையினால அதுக்காக தான் இந்த வார்த்தை. எதுக்கு இதை நான் இவ்வளவு எம்பசைஸ் பண்ணி இதை பேசிட்டு இருக்கேன்னா, சத்துவத்தையும் சத்துவத்தினால ஜெயிக்கணும் கிருஷ்ணர் சொல்றார். சத்துவகுணத்தையும் சத்துவகுணத்தினால ஜெயிக்கணும்னு சொல்ற போது இந்த இடத்துல சத்துவத்தை சத்துவத்தினால்னு சொன்னா அந்த சத்துவத்தோடு கூடிய ஞானத்தினால்னு அர்த்தம். சத்துவகுணத்தினால நமக்கு கிடைக்கிற ஒரு உத்தமமான ஞானத்தினால, சத்வாத் சஞ்சாயதே ஞானம், சத்துவகுணத்தினால நமக்கு ஞானம் வரும். அந்த ஞானத்தினால அது எப்படி போகும்னு ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொல்ல போகிறார். ரொம்ப அருமையான உதாரணங்கள்லாம் சொல்ல போகிறார் அவர். அதனால சத்துவத்தை சத்துவத்தினால ஜெயிக்கணும். ஆக சத்துவம் சத்வேன செய்வகி அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் தான் இனிமே வரப்போற ஸ்லோகங்கள் எல்லாம். இந்த ஒரு ஸ்லோகம் 41 ஸ்லோகம் இருக்கு. அது 41 ஸ்லோகத்து சில ஸ்லோகம்லாம் கதை மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு விளக்கம் தான் இனிமே வரப்போற வகுப்பு எல்லாமே. இதை நீங்க நல்லா மனசுல ஞாபகம் வச்சிருந்தா தான் இனிமே சொல்ல போற விளக்கங்கள்லாம் எதுக்காக இவ்வளவு தூரம் இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்கிறது புரியும். இல்லாட்டி முதல் நாள் கிளாஸ் மறந்து போயிடுச்சுன்னா 2வது நாள் கிளாஸ் மறந்து என்னமோ சொல்றாரு அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் நாங்கள் சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் எனக்கு நிறைய நல்லாமோ தெரியும். நீங்கள் அப்புறம் உட்கார நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன்னா உங்களால் இங்கே உட்கார முடியாது. ஆகையினால நீங்கள் ஞாபகம் வைத்து கொண்டு என்ன சொல்கிறோம், எப்படி ஒன்று ஒன்றா டெவலப் எப்படி ஆகிட்டு இருக்கு ஞாபகம் இருக்கணும். எல்லாத்தையும் ரசிக்கணும். நீங்கள் கங்கையும் ரசிக்கணும், சாப்பாட்டையும் நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், எல்லாம் ரசிக்கணும். அதே சமயம் கிளாஸை அதிகமாக ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்காகத்தான் இத்தனையும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாதுங்கிறது தான் ஆசிரமத்தில் இவ்வளோ வசதி பண்ணியிருக்கு. எதை பற்றியும் சிந்திக்கவே கூடாது. அப்படி இருந்தும் உங்களால் கொஞ்சம் முடிய மாட்டேங்குது, அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, பரவாயில்லை. அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறேன். இனிமே சத்வகுணத்தை விருத்தி பண்ணுறது எப்படி அப்படின்னு பேச போகிறார். அதுக்கெல்லாம் வழி சொல்லி கொடுக்க போகிறார். சத்வகுணத்தை விருத்தி பண்றதுனால என்ன கிடைக்கும்ங்கிறதெல்லாம் அழகாக சொல்லி 2, 3, 4, 5, 6 வரைக்கும்
7 வரைக்குமே போட்டுங்க. 2 முதல் 7 வரை சத்வகுணத்தை வளர்த்தி கொள்ளுவதன் பயனும் சத்வகுணத்தை வளர்த்தி கொள்ளுவதற்கான உபாயங்களும் சொல்லப்படுகிறது. சத்வகுணத்தை, சத்வகுணம்னா என்ன? அமைதியான, சாந்தமான, அறிவோடு கூடிய, ரிலேட்டிவா ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு பேர் சத்வகுணம்னு பேர். ரிலேட்டிவா நமக்கு பீஸ் கிடைக்கும். இல்லைன்னா ரிஷிகேஷ்ல என்ன கிடைக்கும்? நமக்கு ரிலேட்டிவ் பீஸ் கிடைக்கும். ஆக மொத்தம் அட்லீஸ்ட் ரிலேட்டிவ் பீஸாவது இருக்கேன்னா. ரிலேட்டிவ் பீஸ்னா என்ன? அந்த தாத்காலிகமாக நமக்கு ஒரு சந்தோஷம், மன அமைதி. சத்வகுணத்தினால நமக்கு மனசுல சாந்தம் அதிகமாகும். அந்த சத்வகுணத்தை எப்படி வளர்த்தி கொள்வது, அந்த சத்வகுணத்தை விருத்தி பண்றதுனால என்னெல்லாம் நமக்கு பயன் கிடைக்கிறது, அதை எப்படி வளர்த்தி கொள்றது, இதெல்லாம் அழகா சொல்றார் கிருஷ்ணர். நம்மை நல்லவனாக்கி கொள்வதால் கிடைக்கும் பயன் என்ன, நம்மை நல்லவர்களாக ஆக்கிக் கொள்வதற்கான வழிகள் என்ன, இதை பற்றி சொல்லுகிறார். இனிமே அந்த ஸ்லோகங்களை எல்லாம் படிச்சு பொருள் தெரிஞ்சுக்கலாம். சத்வாத் தர்மோ பவேத் விருத்தாத் பும்சோ மத்பக்தி லக்ஷணஹ சாத்விகோபாசயா சத்வம் ததோ தர்மः பிரவர்த்ததே. சத்வாத் தர்மோ பவேத் விருத்தாத் பும்சோ மத்பக்தி லக்ஷணஹ சாத்விகோபாசயா சத்வம் ததோ தர்மः பிரவர்த்ததே. சத்வாத் விருத்தாத் சத்வாத் பும்சஹ தர்மஹ பவேத். பும்சஹ மனிதனுக்கு, விருத்தாத் சத்வாத் சத்வகுணம் வளர்ச்சி அடையுமானால், முதிர்ந்த சத்வம், விருத்தாத் சத்வாத் நன்கு சத்வகுணம் வளருமானால், தர்மஹா பவேத் தர்மம் உண்டாகும். சத்வகுணம் நன்றாக வர வர தர்மம் உண்டாகும். தர்மத்துக்கு கிருஷ்ணர் இன்னொரு அடைமொழி சேர்க்கிறார், அட்ஜெக்டிவ், விசேஷணம். என்ன தர்மம்னா மத் பக்தி லக்ஷணா தர்மஹா. என்னிடத்துல பக்திங்கிற லட்சணத்தோட கூடிய ஒரு தர்மம் உண்டாகும். அருமையான வாக்கியம். நல்ல சத்துவகுணம் வளர 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 என் மீது பக்தி வளருங்கிறார். ரொம்ப பிராக்டிக்கலா லாஜிக்கலா கிருஷ்ணர் பேசுறார். நீ நல்லவற்றையெல்லாம் கடைபிடிக்க கடைபிடிக்க இறைவன் மீது உனக்கு நல்ல பற்று உண்டாகும். நமக்கு இப்ப பற்று எங்க இருக்குன்னா உலகத்துலதான் நமக்கு பற்று இருக்கு. நமக்கு நம்முடைய வீடு, உடல் பற்று இருக்கு, நம்முடைய வீட்டுல பற்று இருக்கு, இந்த உலகத்துல நமக்கு பற்று இருக்கு. இந்த பற்றெல்லாம் மாறி நல்லவற்றையெல்லாம் கடைபிடிக்க பிடிக்க இந்த உலகம் நித்தியமானது அல்ல, இந்த உடல் வாழ்க்கை நிலையானது அல்ல, இந்த வீடோ பணமோ காசோ நம்முடைய வாழ்க்கையோ குழந்தைகளோ நிலையானவர்கள் அல்ல. ஒன்று அவைகள் நம்மை விட்டு போகக்கூடும், அல்லது நாம் அவைகளை விட்டு போகக்கூடும்.
அது மாத்திரமல்ல, அவைகள் நமக்கு இன்பத்தை மாத்திரம் தர முடியாது. குழந்தை நமக்கு இன்பத்தை மாத்திரம் கொடுக்குமா, துன்பத்தையும் சேர்த்து கொடுக்குமா? சந்தேகமா இருக்கா? நிறைய பேர்ட்ட கேட்டு பாருங்க. புத்திராதபி தன பாஜாம் பீதி, சங்கராச்சாரியா சொல்லிருக்காங்க. நமக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தி வராது. ஆகையினால நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப திரும்ப எல்லாம் சுவாமிஜி என்ன இருந்தாலும் உலகத்தோட ஒட்டி போகணுங்க சுவாமிஜி. உங்க உலகத்தோட ஒட்டி போனாதான் உங்களுக்கு நிம்மதின்னு நீங்க நினைக்கிறீங்க. உலகத்தை எல்லாம் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, உலகத்தோட ஒட்டி போகணும்னு. உலகத்தோட ஒட்டி போறதுன்னா அது அர்த்தமே வேற. அதுக்கு ஒரு குறளை சொல்லிடுறது, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லாதவர். உலகம்னா என்ன அர்த்தம், முதல்ல அதை சொல்லு. உலகம்னா என்ன, நம்ம பார்க்குறோமே அதான் உலகம். ஆமாம், உலகம்னா இதான்ப்பா உலகம். ஓஹோ, இதான் உலகமா? லஞ்சம் வாங்குறாங்க பாருங்க, அவங்க வாங்கினா நம்ம கொடுத்துடணும், நம்ம அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியது, அது அப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. எல்லாம் உலகம்னா அதோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், சேர்ந்துட்டே இருக்கணும். தலை வழி இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணணுமே தவிர, உலகம்னு சொன்னா நல்லவங்களுக்கு பேர் தான் உலகம்னு அர்த்தம். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்பது தொல்காப்பியம் சூத்திரம். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே. நமக்கு அக்கிரமம் பண்ணு அநியாயம் பண்ணுன்னு உபதேசம் பண்ணி பண்றான் பாருங்க, நமக்கு அவன்லாம் உயர்ந்தோர் இல்லை. உயர்ந்தோன்னு ஒத்துக்குவோமா? மனசு நெஞ்ச தொட்டு ஒத்துப்போமா அவன் உயர்ந்தவன்? ஒருத்தரை கூட்டிட்டு இவர் தான் எம்எல்ஏ, இவர் உயர்ந்தவர்னு நீங்க நம்பணும்னு சொன்னா ஒத்துப்பானா? அப்ப கொஞ்சம் சிலதெல்லாம் நம்ம பண்றது தப்புன்னு நமக்கு தெரியும், ஆனா அதை நியாயப்படுத்தக்கூடாது. தப்ப தப்புன்னு ஒத்துக்கிறது புத்திசாலித்தனம். தப்ப நியாயப்படுத்தக்கூடாது. நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா, நாம பண்ற தப்ப நாம எல்லாரும் நியாயப்படுத்துறோம். தப்ப தப்புன்னு, ஆமா சுவாமி லஞ்சம் இல்லாம வாழ முடியல, நான் பண்றேன் தப்பு தான் அப்படின்னு ஒத்துங்க, நீங்க ரொம்ப சீக்கிரம் முன்னேறிடுவீங்க. அதெல்லாம் இல்லை சுவாமி, அதெல்லாம் உலகத்தோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அதெல்லாம் அந்த காலத்தில் தப்பு. இப்பெல்லாம் அந்த ஆட்டிடியூடே சேஞ்ச் ஆயிடுச்சு, அந்த கலரேஷனே மாறி போச்சு. அதனால இப்ப யாருமே அதை தப்பாவே நினைக்கவே மாட்டாங்க சுவாமிஜி. அந்த காலத்துல அப்படி நினைச்சிருப்பாங்க. இதனாலதான் சாஸ்திரம் இருக்கு. இப்படி ஜனங்கள் கலரேஷன் மாறி போயிடும் தெரிஞ்சுதான் அதிருஷ்டம்னு ஒன்ன வச்சு இதுதான் தர்மம் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க சாஸ்திரத்துல. இப்படி ஜனங்களுக்கு அடிக்கடி கலரேஷன்லாம் சேஞ்ச் ஆகும், அதர்மத்தையே தர்மம்னு நினைக்கிற மாதிரி எல்லாம் வந்துடும் ஒரு காலத்துல. அப்புறம் அது தப்பு இல்லைங்கிறது ஒரு சாதாரணமா போயிடும், சகஜமாயிடும். அது என்னைக்காவது அப்படி ஆயிரும், மனுஷனுடைய புத்தி பின்னாடி ரொம்ப கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி இதுதான் தர்மம். உன் புத்திக்கு தர்மம் மாறி மாறி தெரியும், நாங்க சொல்றதான் தர்மம் அப்படின்னு வச்சாங்க அழகா. அதனால நம்ம எதற்கு இதை சொல்லுகிறேன்னு சொன்னா, இந்த உலகம் நமக்கு உண்மையாக தெரிகிற மாதிரி இருந்தாலும் அது அனித்தியம்ங்கிறது நமக்கு நன்றாக புரிஞ்சு கடவுள் பேர்ல பக்தி வரணும். அவன் ஒருவன் தான் நிலையானவன். அதுக்காக வேண்டி கிருஷ்ணர் என்ன சொல்லுகிறார்னா, நீ நல்லதை செய்ய 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 உன்னையே அறியாம இந்த உலகத்துல பற்று குறையுங்கிறார். அருமையான வார்த்தை. நம்ம நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு நல்ல லைஃப்ல நம்மளை ஜாயின் பண்ணிட்டோமானா நம்மளையே அறியாம நமக்கு சில நல்ல குணங்கள் எல்லாம் விருத்தி ஆயிடும். அதனால்தான் நம்ம பெரியவங்கள்லாம் கலாச்சாரம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு இவ்வளவு கத்துறாங்க அவங்க. ஏன்னா இந்த கலாச்சாரம் அழிஞ்சு போச்சுன்னா திருப்பி இப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், பல கோடி வருஷங்கள் ஆயிடும். அதனால நம்ம பெரியவங்க நமக்கு கொடுத்த நல்ல கல்ச்சரை நாம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு அவ்வளவு ஒரு வருத்தம். அதனால சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு அதுவும் தெரியும், அப்படியும் போனா போயிட்டு போட்டுன்னு தெரிஞ்சுதான் பண்ணுவாங்க ரொம்ப புத்தி இருக்கிறவங்க.
நம்ம செய்யறத செய்வோம்னு நினைச்சுதான் பண்றாங்க அவங்க. ஆகையினால இறைவன் மீது பற்று உண்டாகும். விருத்தாத்து சத்வாத்து மத்பக்தி லக்ஷணா தர்மஹா பவேத். இந்த இடத்துல தர்மஹான்னு சொன்னா ஈஸ்வர பக்தி ஆர் முமுக்ஷுத்வம் ஆர் விவேக வைராகியம். இல்லாட்டி இன்னும் சொல்ல போனா வேதாந்த பாஷையில சொன்னா சாதன சதுஷ்டய சம்பத்தி. சாதன சதுஷ்டய சம்பத்தி. சம்பத்தின்னா என்ன அர்த்தம்? வெறும் பத்தி போடப்படாதான்னா சாதன சதுஷ்டய சம்பன்னஹா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிச்னு அர்த்தம். நல்ல நல்ல விவேகம், நல்ல வைராக்கியம், நல்ல சமம், நல்ல தமம், அதெல்லாம் அதுக்கு பேர் ரிச்னஸ். சும்மா அறவரையா இருக்கக்கூடாது. சுவாமிஜி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்களா, எல்லாம் ஞானம் வந்துருமான்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இங்கே லோக்கல்ல தான். பகவான் கிட்ட எல்லாம் நடக்காது. அங்கே எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும், பூர்ணத்துவம் பண்ணி ஆகணும். இங்கே ஏதோ நம்ம பரவாயில்ல சுவாமி கொஞ்சம் இதை கம்மி பண்ணிக்கலாமா, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா, இப்படி பண்ணிக்கலாமான்னு இங்கே கேட்கலாம். ஆனால் வேல்யூஸ் குணங்களில் சுவாமிஜி கொஞ்சம் மாத்திரம் கோபம் வச்சுக்கிட்டுங்களா, ஒரு 2% அப்படின்னா 2% துக்கத்துக்கு தயார் பண்ணிக்கணும்னு அர்த்தம். 2% கோபம் வச்சுக்கலாமான்னா 2% துக்கத்துக்கு நீர் தயாரா இருக்கணும். 10% நீ கோபத்தை விட்டா தான் நல்லது. அதனால இதுல எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. பள்ளிக்கூடத்துக்கு மார்க் போடுற மாதிரி எஸ்சி பேக்வேர்டு கம்யூனிட்டி அது இதெல்லாம் இதுல சுவாமிஜி நாங்களாம் ரொம்ப பேக்வேர்டு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன்னா இதுல பேக்வேர்டு ஃபார்வேர்டே கிடையாது. எல்லாருமே ஃபார்வேர்டு ஆயித்தான் ஆகணும். அதெல்லாம் போட முடியாது, ஒத்துக்க முடியுது இல்லையா? விவகாரத்தில் வேணா பேக்வேர்டெலாம் போடலாம். நாங்கள் ஸ்பிரிச்சுவலில் பேக்வேர்டாக இருக்கோம் சுவாமிஜி, அதனால கொஞ்சம் எங்களையும் அதிலேயே சேர்த்துடுங்களேன்னா சேர்க்கலாம். உங்களுக்கு மனசில் மோட்சம் வராதே, நான் என்ன பண்ணுறது? மோட்சம் மனசில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று, அதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையினால இந்த பேக்வேர்டெல்லாம் அனித்தியம். அதில் நாம் நிச்சயமா மோட்சத்துக்காக விரும்பணும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. கடவுள் மேல நமக்கு பற்று வரணும். ஆகையினால கிருஷ்ணர் சொல்றார், எல்லாம் நல்லா பூஜை பண்ண, நிறைய யாத்திரை எல்லாம் பண்ண, கேம்புக்கெல்லாம் நிறைய போக போக என்ன கிடைக்கும்னா நிறைய புரிய ஆரம்பிக்கும். ஆமாமா, ஊரும் சதமல்ல, உற்றாரும் சதமல்ல, உற்று பெற்ற எதுவும் சதமல்ல, எல்லாம் சதமல்ல, இறைவா கச்சியே கம்பனே, ஊற்றாரை ஆண் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை ஆண் வேண்டேன், லெட்டர் போட மாட்டேன், போன் பண்ண மாட்டேன், 10 நாளைக்காவது அவங்கள மறந்திருப்பேனாக. சும்மா சொன்னேன், ரொம்ப அதுக்காக வேண்டிய ரொம்ப நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அர்த்தம் இல்லை. அதனால சத்வாத் தர்மோ பவேத் விருத்தா. ஆகையினால சத்வ விருத்தி அடையாக பகவான் பேர்ல பக்தி வரும். இறைவன் தான் உண்மையானவன். நமக்கு இதெல்லாம் ஒன்றும் சாஸ்வதம் கிடையாதுங்கிற அந்த எண்ணம் நாளாக நாளாக விருத்தி ஆகணும். சில பேருக்கு அப்படியே பக்தி பாட்டுக்கு ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்கும், இது பாட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எது? வீடு வாச விவகாரம் எப்போ பார்த்தாலும் விளைஞ்சிருந்தா, இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம், அது இது, அதையே தியானம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டும். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல, நான் எதுவுமே சொல்றதெல்லாம் நீங்க விடணும்னு அர்த்தம் இல்லை. உங்க மனசுல ப்ரீடாமினா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது ஞாபகம் இருக்கணும். பகவானுக்கு தான் முதல் இடம், அவன் தான் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் கிடையவே கிடையாது. ஏதோ அவாந்தரமாக இருக்குதெல்லாம். எனக்கு முக்கியம் ஈஸ்வரன் தான். அதுக்கு பேர் தான் சாத்திய பக்தின்னு பேர். உண்மையான பக்தி அதுதான் சாத்திய பக்தி. இல்லாட்டி நமக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்காக, நம்ம குடும்ப க்ஷேமத்துக்காக பகவானை பூஜை பண்ணினா அந்த பக்திக்கு பேர் என்ன பக்தி தெரியுமா? சாதன பக்தி.
சாதன பக்திங்கிறது சாத்திய பக்தியை காட்டிலும் கொஞ்சம் குறைவுதான். கடவுள் தான். ஏன்னா நீங்க என்னதான் குடும்பத்து க்ஷேமத்துக்காக பண்ணினாலும் கூட குடும்பம் முழுக்க முழுக்க க்ஷேமமாக இருக்க போகிறதா என்ன? அதுல ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கிறதானே அதனுடைய சுபாவம், அதனுடைய தர்மம். நீங்க அதை மாற்றத்துக்கு உங்களால முடியாது, ஈஸ்வரனே முடியாது. ஈஸ்வரனுக்கே வேலை அதை ப்ராப்ளம் கிரியேட் பண்றதுதான் அவர் வேலை. ஏன்னா அவர் கர்மபல தாத்தா. ஆகையினால நமக்கு ஈஸ்வரன் தான் பரம புருஷார்த்தம். ஈஸ்வரனை அடையிறதான் பரம பிராப்தி. ஈஸ்வரனை அடையிறதுங்கிறது வேற, மோட்சத்தை அடையிறதுங்கிறது வேற கிடையாது. அதுக்கு இந்த உணர்வுக்கு பேர் தான் முமுக்ஷுத்துவம்னு பேர். இந்த பக்தி முமுக்ஷுத்துவம் இதுக்கெல்லாம் ஒரே அர்த்தம்தான். பக்தி ஈஸ்வரன் பேர்ல இருக்கிற பக்தி, அந்த ஈஸ்வரனை அடையணும் அப்படிங்கிற எண்ணம், அதுக்கு தான் முமுக்ஷுத்துவம்னு பேர். எப்படி சுவாமிஜி பக்தியும் முமுக்ஷுத்துவம் ஒன்னாகும்னா, இறைவனை எண்ணுவதுனால இன்பம், இறைவனை அடைஞ்சாத்தான் துன்பங்கள் எல்லாம் நீங்குங்கிற எண்ணம் முமுக்ஷுத்துவம். ஆகையினால இறைவனையே குறிக்கோளாக கொள்றது. நல்லதெல்லாம் செய்ய 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 பக்தி வளரா. மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினருக்கு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. நல்ல வார்த்தை சொல்றதுக்கு குரு கிடைக்கும்னர். அது மாத்திரம் இல்லை, குருன்னா பக்தி எல்லாம் உண்டாகும்னு அர்த்தம். அதுல ஈஸ்வர பக்தி உண்டாகும், ஞானம் கிடைக்கும், குரு கிடைப்பார், ஞானம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். ஆகையினால மத்பக்தி லட்சணா தர்மஹா பவேத். சரி, சத்துவகுணத்தை என்ன பண்ற? சத்துவகுணத்தை விருத்தி பண்றதுக்கு என்ன சுவாமி பண்றதுன்னா, இப்போ பாருங்க, டெவலப்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும். சத்துவகுணத்தை விருத்தி பண்ணினா ஈஸ்வர பக்தி ஆர் முமுக்ஷுத்துவம் வரும். அந்த முமுக்ஷுத்துவத்துக்கு அடிப்படை விவேகம், வைராக்கியம் எல்லாமே உண்டு. ஆனா இந்த இடத்துல பேரு முமுக்ஷுத்துவம். நான் எப்பொழுதும் மன நிம்மதியோடு வாழ வேண்டும். எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும், நல்லது இருந்தாலும் கெட்டது இருந்தாலும், அதற்கிடையில் நான் விவகாரத்தில் நல்லவனாகவும் அதே சமயம் தீமைகள் என் உள்ளத்தை தாக்காத வண்ணம், நன்மைகளுக்கு அடிமையாகாத வண்ணம் என் மனதில் அமைதி கூடாமலும் குறையாமலும், ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம், அப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கே, அதுக்கு பேர் முமுக்ஷுத்துவம். இந்த ஆனந்தம் எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த விருப்பத்துக்கு பேரு முமுக்ஷுத்துவம். அதுக்கு பேர் தான் இன்னொரு பேரு மத் பக்தி லக்ஷணா. கிருஷ்ணன் சொல்றது அருமையான லாங்குவேஜ், பாஷையெல்லாம் ரொம்ப அழகான வார்த்தை. இந்த இடத்துல தர்மஹான்னு சொன்னா முமுக்ஷுத்துவம் பக்திங்கிறது தான் சொல்றார். என்னுடைய பக்தின்னு சொல்லப்படுகின்ற தர்மம் உண்டாகும். தர்மத்துக்கு எத்தனையோ மீனிங் உண்டு. இந்த இடத்துல தர்மம் இஸ் ஈக்குவல் டு முமுக்ஷுத்துவம் அப்படின்னு மட்டும். சரி, சாத்விகத்தை என்ன பண்ற? சாத்விகத்தை விருத்தி பண்றதுக்கு என்ன பண்றதுன்னா, சாத்விக உபாசையா சத்துவம்ட்டார். சத்துவ விஷயத்தை சாத்விக வாழ்க்கையால் சத்துவகுணம் அதிகமாகும். நான் எப்படி நல்லவன் ஆறதுன்னா, நல்லதெல்லாம் பண்ணு நல்லவன் ஆயிடுவேன் அப்படி சொல்ற கிருஷ்ணர். ஏன்னா அழகான பாஷை வரணும். நீ நல்லதெல்லாம் பண்ணு நல்லவன் ஆயிடுவேன். நீ நல்லவன் ஆயிட்டா கடவுள் பேர்ல ஒரு பக்தி வந்துடும். ஏன்னா நமக்கு கடவுள் பேர்ல பக்தி வரமாட்டேங்குது. உலகத்து பேர்ல தான் பக்தி இருந்துகிட்டே இருக்கு. அசைக்க முடியாத பக்தி உலகத்துல இருக்கு. சுவாமிஜி, உங்களுக்கெல்லாம் தெரியாது. உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்கு கொஞ்சம் குழந்தையெல்லாம் பிறந்து இந்த மாதிரி அவஸ்தையெல்லாம் இருந்தா தான் சுவாமிஜி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அனுபவம் இல்லை. நான் எனக்கு அனுபவம் பண்ணும்? புத்தி இல்லாததுன்னா அனுபவம் வேணும். நான் உங்களை குறை சொல்லல, எனக்கு அனுபவம். யாருக்கு அறிவு இல்லையோ அவங்களுக்கு அனுபவம் தேவை. இன்னொருத்தர் படுறத பார்த்துப்போ, அங்க யாரோ ஒருத்தர் தடுக்கி விழுந்துட்டாருன்னா
நானும் போய் விழுந்துதான் எனக்கு அனுபவம் வரணுமா என்ன? ஓஹோ, அந்த ஆள் அங்க போனாருப்பா, வழுக்கி விழுகுதுப்பா, நாம போகக்கூடாது. இதுக்கு பேர் என்ன? அறிவு. அனுபவப்பட்டுத்தான் அறிவு வரணுமா? இப்ப அங்க ஏதோ பாசி பிடிச்சி ஒரு கல் இருக்கு கங்கைக்கரையில, ஒருத்தர் போய் தடுக்கி விழுந்துட்டார். உடனே சுவாமி அவர் மாதிரி நீங்களும் விழுந்தாத்தான் உங்களுக்கு அந்த அனுபவம் வந்தாத்தான் தெரியும்னா, வேண்டாம் சுவாமி, எங்களுக்கு அந்த அனுபவம் வேண்டாம், அந்த இதுவும் வேண்டாம். நீங்க சொல்ற கதையே போருமே எங்களுக்கு, ஜென்ம ஜென்மத்துக்கு வேண்டான்னு தெரிஞ்சுக்கிறோமே, என்னதுக்கு அவஸ்தை. அதனால எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, இதெல்லாம் ரொம்ப நீங்க இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு தெரியலன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. எங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு சொல்றோம், அதுக்காக பணிவோடு சொல்றோம். அந்த அனுபவம் எல்லாம் தேவையில்லை, அது நல்லாவே தெரியுது. நீங்க படுறதெல்லாம் ஒருத்தரும் வந்து கதை சொல்ற போது நாம செஞ்சது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நாளொரு மேனியும் நமக்கு ஞானம். அப்பா, எல்லாரும் ஒருத்தர் கதை சொல்றது நம்ம பண்ணது நல்லதுதான். ஒருவேளை எங்கேயாவது மனசுக்குள்ள ஒரு பக்கம் நமக்கு கில்ட் இருந்தா கூட போயிடுது. ஏதோ நம்ம தான் கொஞ்சம் சுயநலம் பிடிச்சி சாமியாரா மாறிட்டோமோ என்னவோ அப்படின்னா, இல்லை நம்ம சரியாத்தான் பண்ணியிருக்கோம், இவங்களெல்லாம் பார்த்தாலே தெரிகிறது. சரி, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்கன்னு என்ன சொல்லிடாதீங்க. நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம். இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்க வீட்லயும் சந்தோஷமா தான் இருக்கணும். வேண்டியது இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு ஆத்மாவுக்கு கிரகஸ்தனா என்ன, சம்சாரியா, சன்னியாசியா என்ன, ஆத்மா இந்த விஷயம் புரிஞ்சாச்சுன்னா போதும். சாத்விக உபாசையா சத்துவம். சத்துவகுண வாழ்க்கையை நல்லா கடைபிடிக்க சுருக்கமா சொன்னா, சாஸ்திரப்படி வாழ்ந்தோமானா சத்துவகுணம் அதிகமாகும். மனம் போன போக்கில போகாம எதெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லுகிறதோ அதை சொல்ல போறார் கிருஷ்ணர். நாமே பார்க்க போறோம். ஆனா உங்களுக்கு முதல்ல நான் சொல்றேன், நீங்க வெறுப்பு இல்லாம சாஸ்திரம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை கேள்வியே கேட்காம, பின்னாடி கேள்வி கேட்கலாம், பெருசான அப்புறம் கேள்வி கேட்கலாம். கொஞ்ச நாளைக்கு சொன்னதை கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிக்காம சில பேர் சுவாமிஜி எனக்கு மனசு அதுல ஒன்றுபடுறது இல்லைங்க, அதனால நான் விட்டுடுறேன்னா. சரி, உனக்கு மனசு என்னைக்கு ஒன்றுபடும் சொல்லு அப்படின்னா, அதானே தெரியல. நீ அதுல போய் அதுல இருந்துகிட்டே இருந்தா தான் எதிரியும். முதல் நாள் சமயக்கட்டுக்கு போனவன எனக்கு சமையலே வராது அப்படின்னு போயிட்டா, டெய்லி சமயக்கட்டுக்கு போக வேண்டியது, அப்படி பார்த்துட்டு வந்துட்டா சமையல் வந்துருமா என்ன? கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி 2 நாளைக்கு புளி அதிகமா போட்டு, 2 நாளைக்கு உப்பு அதிகமா போட்டு, ஒரு நாளைக்கு உப்பு போடாம மறந்து, ஒரு நாளைக்கு காஃபி பொடியில காஃபியில உப்பை போட்டு, இப்படி எல்லாம் பண்ணி சரி பண்ணாத்தானே ஒரு நாளைக்கு தெரியும். இல்ல கிளாஸுக்கே போகாம, சுவாமிஜி நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியறது இல்லைன்னா, நீங்க ஒரு 2 வருஷம் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் புரியலேன்னு சொன்னா நல்லது, அடுத்த ஜென்மாவில் பார்த்துக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சு விடலாம். வராமையே இல்லை எனக்கு அதெல்லாம் புரியாதுங்க, எனக்கு அதெல்லாம் புரியாதுங்கன்னா நல்லது. என்னைக்கு புரியல, நமக்கு யாரும் வந்தாகணும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க சொல்ற காரணம் சரியில்லைங்கிறதுக்காக நான் அதை சொல்றேன். இந்த ரீசன் சரியில்லை, எனக்கு கான்சென்ட்ரேஷன் வராதுன்னா. கான்சென்ட்ரேஷன் எப்போ வரும்னா, கேட்டுக்கிட்டே இருந்தா தான் வரும், எதுவுமே செஞ்சுக்கிட்டே இருந்தா தான் வரும். பணம் உடனே பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே பணம் வந்துடுறதா என்ன? கொஞ்ச நாளைக்கு எல்லாம் அவஸ்தைப்பட்டு அங்க வாங்கி இங்க வாங்கி போட்டு அப்புறம் அதுல லாபம் அப்புறம் தானே வருகிறது. இது எல்லாமே இதுக்கு ஒரே மாதிரி ப்ராசஸ் தானே இருக்கு. அதே மாதிரி தான் இதுலயும். அதனால கிருஷ்ணர் சொன்னார், சத்துவகுணம் விருத்தி ஆகணும்னா என்ன பண்ணணும்னா, சாத்விக வாழ்க்கையை ஃபாலோ பண்ணு, வேத தர்மத்தின்படி வாழ், வேத நெறிப்படி வாழ்வாயாக. நீ உன் நினைச்சபடிலாம் வாழாது. மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்தார். அதனாலதான் வள்ளுவர் அடுத்த குறளே சொல்லிட்டார், அழுக்காறு அவாவெளி உண்ணா சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. எடுத்த உடனேயே மாசுன்னு போட்டு சொல்லிவிட்டு, மாசுன்னா என்னன்னு தெரியாம இருக்கக்கூடாது இல்லையா? இதுதான்ப்பா மாசு, அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். அப்படி இவை 4ம் அதுக்கு மேல இன்னும் நிறைய சேர்த்துக்கணும் நாம. இழுக்காய் என்றது அவர் குறளுக்காக வேண்டி அதை போட்டுட்டார், அவ்வளவுதான். இப்போ நம்ம மனசுல இருக்கிறபடியே நடக்கப்படாது. சாஸ்திரம் என்ன சொல்லுது, இப்போ இங்க வந்த உடனே காலம்பரை எந்திரிக்க தான் முடியல, கஷ்டமா தான் இருக்கு,
சொல்லுது. டாக் கிளாக்கா என்னது, என்னமோ புது கிளாக் வந்திருக்கேன், அது சொல்லுகிறது காலம்பரை எழுந்திரியுங்கள் எழுந்திரியுங்கள் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சும்மா இரு, மெஷின் தானே, திட்டினா ஒன்றும் பதில் சொல்லாது. நல்ல சும்மா இரு அவனு ஒரு தட்டு தட்டி விட்டு பழையபடி இதான் போய்க்கலாம்பா, தியான கிளாஸ் முடியட்டும், 7 மணிக்கு போகலாம். அவர் கொஞ்சம் நேற்றுக்கு சொன்னதெல்லாம் முதல்ல கொஞ்சம் நேரம் சொல்லுவார், அது ஒரு 15-20 நிமிஷம் ஆயிடும், அப்புறம் போய்க்கலாம். அப்படிலாம் சொல்லும். அதெல்லாம் இல்லை. ஆசிரமம் சொன்னா ரூல் இருக்கு, அதை ஃபாலோ பண்ண. நான் எனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டாலும் சரி, தூங்கி வழிச்சுக்கிட்டே பல்ல தேய்ச்சி, தூங்கிக்கிட்டே குளிச்சு, தூங்கிக்கிட்டே விபூதியை வச்சு, தூங்கிக்கிட்டே கோயிலுக்கு போய் கைலாசில் தூங்கி விடுறது பெட்டர். தூங்குறத தடுக்க முடியாது, தூங்காதே அப்படின்னு பிடிச்ச மாற்றம் முடியுமா, செய்ய முடியுமா, தூங்கவே. அப்ப சாத்விக உபாசனா என்ன அர்த்தம்னா, ராகத்வேஷம் இல்லாம சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றது. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரிய வியவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்துமிஹார்ஹசி. கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றார், அர்ஜுனா, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எதை ஆழ்ந்து எண்ண வேண்டும், எதை ஆழ்ந்து எண்ணக்கூடாது என்கின்ற விஷயத்தில் சாஸ்திரமே பிரமாணம். நீ அதை அறிந்து கொண்டு அதன்படி நடப்பாயாக. 16வது அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்றார். ஆகையினால நம்ம என்ன பண்ணணும், அந்த சாஸ்திரத்தைப்படி வாழ ஆரம்பிக்கணும். வாழ 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 நமக்கு நன்றாக புரியும் இந்த உலகத்தினுடைய அனித்தியத்துவமும் ஈஸ்வரனுடைய நித்தியத்துவமும். அதுதான் சாஸ்வதம், அவரைத்தான் நம்ம அடையணும். அவனன்றி நமக்கு வேறு யாரும் கதி இல்லை. நீங்க கோயில்ல தினம் காலம்பரை சொல்றோமே, ஆர்த்தத்ராண பராயணஸ் பகவான் கங்காதரோ மே கதிஹி. நம்முடைய துன்பத்தை எல்லாம் நீக்கணுங்கிற ஒன்றே குறிக்கோளாக இருக்கின்ற அந்த பகவானிலே நான் கதியாக இருக்கேன். எப்படி வார்த்தை பாருங்க, ஆர்த்தத்ராண பராயணஸ் பகவான். பகவான் என்ன பண்றார்னா, மக்களுடைய துயரத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே அவன் இருக்கானான் பகவான். அவன் பயகிருத் பயநாசன. அவன் மக்களுக்கு பயத்தையும் உண்டு பண்ணுவான், பயத்தை நீக்கவும் செய்வான். அவர் அதையே குறிக்கோளா கொண்டிருக்கான. தன்னை நம்பி ஏயதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியான். அப்பேற்பட்ட கங்காதரோ மே கதிஹி. அந்த கங்காதரன் தான் எனக்கு கதி. நமக்கு புத்திரனோ தனமோ தானியமோ கதி இல்லை. அதெல்லாம் நமக்கு அடிப்படை தேவையே தவிர முக்கியமான தேவை நமக்கு ஈஸ்வரன் தான். ஆகையினால சொல்லுகிறார், அதையே திரும்பவும் சொல்றார் 2வது வரியில, சாத்விக வாழ்க்கையை கடைபிடிச்சியானா சத்வகுணம் அதிகமாகும். ததா தர்மஹா பிரவர்த்ததே. அதுல இருந்து உனக்கு பக்தி வரும். சொன்னதே திரும்பவும் 2வது லைன்ல சொல்றார். ஏன் சுவாமி கூறியது கூறுகிறார்னா, உனக்கு எத்தனை சொன்னாலும் புரியாது, அதற்காக கூறியது கூறுகிறார். புனருக்தின்னா மனிதர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மிகவும் நுண்ணியதாக இருப்பதால் கூறியது கூறல் என்ற குற்றம் இங்கு இல்லை. புனருக்தி தோஷம் கிடையாது. சாத்விகோபாசையா சத்துவம் ததோ தர்ம பிரவர்த்ததே என்று சொல்லி இந்த விஷயத்தை சொல்கிறார் கிருஷ்ணர். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்னு சொன்னா, இதை நீ கடைபிடிச்சையானா அதர்மம் அழியுங்கிறார். சொன்னதையே திரும்பவும் சொல்றார், வேற வேற பாஷையில சொல்றார். இந்த ஸ்லோகத்துல முதல்ல 2வது ஸ்லோகத்துல என்ன தெரிஞ்சுக்கிறோம் நாம, சத்வகுணம் அதிகமாகுமேயானால் இறைவன் மீது உண்மையான பற்று உண்டாகும், அல்லது நமக்கு நிலையான அமைதி வேண்டும் என்பதில் ஆர்வம் உண்டாகும். அதற்கான வழியை நாம் நாடுவோம். இப்படிப்பட்ட ஆர்வம் உண்டாக வேண்டுமானால் நாம் அந்த சாத்விக வாழ்க்கையை நன்றாக கடைபிடிக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அந்த பக்தி, அந்த முமுட்சுத்துவம் உண்டாகிறது. அதையே இன்னொரு பாஷையில் அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்லுகிறார். அதை விரிவாக சாயங்காலம் சொல்றேன். ஓம்
பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி